கருணாபுரத்தில் தான் சாராயம் விற்றாங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து அவன் குடிச்சிட்டான். எங்களுக்கு ஒரு 4 மணிக்கு தான் தெரியும் புள்ள படுத்துருந்து. அப்புறமா தான் நாங்கள்லாம் கத்திக்கிட்டு ஏற்றிட்டு வந்தோம். முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்கே எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம், ஏற்றிட்டு போங்கங்கிறாங்க. நாங்கள் மாட்டுக்கு எப்படி ஏற்றிட்டு போகிறது? நாங்கள் எங்கள் பையன் செல்வம், அவனுக்கு 2 பேர், டேவிட்னு கூப்பிடுவாங்க, செல்வம்னு கூப்பிடுவாங்க. எதுவும் பண்ணல, உள்ளே வச்சுருக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நாங்கள் எங்கள் ஜனங்களாம் வந்தால் தான் நாங்கள் எதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், இப்போ பண்ண முடியலன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதான் நடந்துக்கிட்டு அவங்களாம். எனக்கு எங்கள் பையன், எங்கள் நாத்தனா பையன், அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, எல்லாம் நாங்கள் தான். கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க வீட்டில் இருக்குது, எல்லாமே நாங்கள் தான். அவனுக்கு சின்னதுலேயே அவங்களாம் இறந்துட்டாங்க, எதுவும் இல்லை, நாங்கள் தான் அவனை வளர்த்துது. இந்த மாதிரி சாராயம் குடிச்சதுனால தான் எங்கள் சித்தப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் 12 மணிக்கு வந்து சேர்த்தோம், ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. அவர் வந்து இப்போ 6:30 தான் 6:20க்கு தான் சொன்னார் இந்த மாதிரி தவறிட்டுன்னு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கும் கொண்டு போயிட்டோம். அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னன்னு சொல்கிறதுக்கா அட்ரஸ்லாம் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா தான் இறந்துட்டார், கந்தன். அவருக்கு வந்து 47. சாராயம் குடிச்சு தான் இறந்தார். அவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கோசரம் கையெழுத்து வாங்கினாங்க. நிறைய பேர்த்திட்ட வாங்கியிருக்காங்க. கருணாபுரம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. அந்த சாராயம் குடிச்சதுனால தான் கருணாபுரம் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார அம்மா இல்லை, அவங்க பொண்டாட்டி இல்லை, அவங்க 2 பசங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கவர்மெண்ட்டு தான் பார்த்து செய்யணும். இந்த மாதிரி அந்த பசங்க அவர் இருந்திருந்தால் ஏதாவது செஞ்சுருப்பார். இப்போ அவர் இல்லாதனால கவர்மெண்ட்டு தான் ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த பசங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். ஏதாவது பண உதவி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதுதான். இல்லை படிப்பு ஏதாவது வேலை கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதுதான்.